என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆபீஸ் வேலை இல்லாமயா இருக்கிறாங்க. கண்டிப்பா பொய் புகார் அளிக்கக்கூடாது. அப்ப நான் கண்டிப்பா தங்கம், லவ் யூ, பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பேன். திருநங்கை சாபம் உங்கள சும்மா விடாது. ஹைஸ் நஞ்சு சொன்னா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை வைஷு அவங்க சமீபத்துல அவங்க மீது கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க. என்ன திருமணம் பண்றேன் அப்படி சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நாஞ்சில் விஜயன் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல திருநங்கை வைஷு எப்படி எனக்கு பழக்கம்? நாங்க 2 பேரும் லவ் பண்ணோமா? இல்லன்னா ஃப்ரெண்டா தான் பழகுனோமா? அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவுல சொல்லியிருந்தாங்க. அப்படி அதுல என்னதான் சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல திருநங்கை வைஷு அவங்க நாஞ்சில் விஜயன் மீது சமீபத்துல புகார் கொடுத்தாங்க. சரியா? அதன் அடிப்படையில எல்லாருமே நாஞ்சில் விஜயன் மீது குற்றம் சாட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. காரணம் இவங்க தான். ஒரு திருநங்கையரே முன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாரு. இப்படிலாம் ஒரு ஆள் உண்டா? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இது நாஞ்சில் விஜயனும் அவங்களுடைய மனைவியும் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுச்சு. சரி நம்ம இனி பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி இனி பதிவு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவுல யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயனும் அவங்களுடைய மனைவி மரியா அவங்களும் பேசியிருந்தாங்க. மரியா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல வைஷு. நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, "எங்களால வெளிய தல காட்ட முடியல நீங்க இப்படி பண்ணது." அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் சமூக வலைதளங்கள்லயும் மத்த இடங்கள்லயும் அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்குது. சரியா? அப்போ எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் சொல்லியிருந்தாங்க, "ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அ கெட்ட பேர் வாங்குறது அசால்ட்டா வாங்கிட்டு போயிரலாம்." அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள வந்துருவோம். ஏற்கனவே வைஷு என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அதுக்கு நாஞ்சில் விஜயன் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அந்த பதிவுல அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வைஷு அவங்க நாஞ்சில் விஜயன் மீது ஃபர்ஸ்ட் ஒரு புகார் வச்சிருந்தாங்க. என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயனும் நானும் 5 இயர்ஸா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துருக்கோம். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நாஞ்சில் விஜயன் பதில் அளிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு அவங்கள வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சென்னையில வில்லிவாக்கம் அந்த இடத்துல தான் இருக்குறாங்க. ஆனா, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குறாங்க. கீழ அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்குறாங்க. அப்போ நான் 5 இயர்ஸா அவங்கள்ட்ட பழக்கம் இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன். அப்ப ஹவுஸ் ஓனருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் கண்டிப்பா ஹவுஸ் ஓனர புடிச்சோம்னா, எல்லா டீட்டெயிலும் தெரியும். கண்டிப்பா எல்லாரும் அங்க விசாரிச்சு பாருங்க. அப்டிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, யாரு நாஞ்சில் விஜயன் சொல்றது உண்மதான். கண்டிப்பா வீட்டுக்கு எப்படியும் பழக்கம் இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவாரு. அப்போ ஹவுஸ் ஓனர்ட்ட கேட்டாலுமே, புகார் அடிப்படையில இது உண்மையா, பொய்யா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிரலாம். அடுத்ததாட்டு, திருநங்கையர் வைஷ்ய அவங்க நாஞ்சில் விஜயன் நானும் சின்சியரா லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி 2வது புகார் வச்சிருந்தாங்க. சரியா? அதுக்கு நாஞ்சில் விஜயன் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா. திருநங்கையர் அவங்கள நானும் அவங்கள ஒரு நல்ல தோழி, நல்ல சகோதரி, ஒரு அன்பான தோழி மாரி தான் நான் பழகிட்டு இருந்தேன். அவங்கள எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய யூடியூப் சேனல்ல அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல தான் எங்களுக்கு பழக்கம் ஆரம்பிச்சு. அதாவது நான் ஒரு சகோதரியா தான் பார்த்தேன். முக்கியமா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வத்திக்குச்சி சீரியல் அதுல ஆக்ட் பண்ணேன். அந்த சீரியல்லயுமே திருநங்கை வைஷு அதுல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்படி நாங்க எல்லாம் தான் பேசி எடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு அவங்க என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்பவும் நான் இதெல்லாம் செட் ஆகாது, தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விளக்கம் குடுத்துட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? அடுத்ததாட்டு இது திருமணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா கால் பண்றது, மெசேஜ் பண்றது,
அப்புறம் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே மெசேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்த்துட்டு என்னுடைய மனைவி மரியா அவங்க வந்து, "யாரு இவங்க? எதுக்கு இப்படி இந்த நைட்டு கால் பண்றாங்க? பகல்ல இருந்தா கூட தெரியாது." அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டுனாங்க. நான் அதனால என்ன பண்ணேன்னா, அவங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ஸ், கால் எல்லாமே நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. அவங்க மரியாவும் அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்ததாட்டு திருநங்கையர் வைஷு வந்து அடுத்தது 3வது புகார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நாஞ்சில் விஜயன் வந்து குழந்தை இல்ல. எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு கேட்டாங்க. நான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால தான் நான் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணேன். நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் குடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து நாஞ்சில் விஜயன் வந்து என்ன விளக்கம் குடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது மரியாவ நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுனேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதாவது அவங்க வீட்ல பேசி, சம்மந்தம் பேசி, ஓகே சொல்லி, என்னுடைய தரப்பு என்னுடைய முன்னாடி ஒர்க்கர்ஸ் அதாவது என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னுடைய நண்பர்கள், ரோபோ சங்கர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே போய் பேசி, "நல்ல பையன் தாராளமா குடுங்க. இந்த சம்மந்தம் ஓகே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி பேசி எடுத்து தான் நான் வந்து மரியாள வந்து கல்யாணம் பண்ணேன். அதுக்கும் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பப்ளிசிட்டிக்காக அதாவது மிஸ்டர், மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஒரு நிகழ்ச்சிக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காக இல்ல. அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷோல கூப்ட்டாங்க. நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதுல மாக்காப்பா சும்மா வந்து அடிச்சு விட்டாரு. அதனால வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடாது. நான் வந்து மரியாவ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் தெளிவா கூறுறாங்க. அடுத்ததாட்டு திருநங்கையர் வைஷு அவங்கது ஒரு புகார் அடிப்படையில வச்சிருந்தாங்க 4வது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் வந்து அடிக்கடி என்கிட்ட பைசா வாங்குவாரு. அதே மாதிரி ரிட்டர்னும் தந்துருவாரு. மறுபடியும் என்ட்ட கடைசியா ஒரு 3,00,000 வாங்கிட்டாரு. ஆனா ரிட்டர்ன் தரல அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வச்சிருந்தாங்க. சரி, இதுக்கு நாஞ்சில் விஜயன் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு கிட்ட நான் ரூ. 3,00,000 வாங்கினேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. பட் அப்படி கிடையாது. நான் யாருகிட்டயுமே பைசா வாங்க மாட்டேன். என்கிட்ட இருந்து தான் அதிகமா பைசா எல்லாருமே வாங்குவாங்க. அது தருவாங்க, தரமாட்டாங்க. அது வேற விஷயம். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஒரு பொண்ணுகிட்ட நான் அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே இருக்கு, ஃபோன்பே இருக்கு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து காட்டலாம். அதாவது பேங்க் மூலமா தான் அந்த அமௌண்ட்ட நம்ம வந்து வாங்குவோம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அதாவது ஒரு தெருவுல இருக்காங்கங்கனாங்களா, அந்த பகுதியில எல்லாத்துக்குமே வட்டி குடுக்குறாங்களாம். சரியா? வட்டி குடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்குதாம். அப்போ அவங்கள்ட்ட வட்டி குடுக்கும்போது, அவங்கள்ட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ், பத்திரம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுப்பாங்களாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு ரூ. 3,00,000 வாங்குறேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் கூட வாங்காமயே அது என்கிட்ட தந்திருக்கும். அப்படிங்கிற மாரி கேள்வி வைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட் தானே. ஒரு 3,00,000 குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலங்கள்ல தந்துருவாங்க அப்படின்னு சொல்லியா குடுப்பாங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு தானே ஒரு 3,00,000 குடுப்பாங்க. இல்லன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து இருக்குமே, அத வந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் வந்து சொல்றாங்க அதிகபூர்வமா. அது ஓகே தானே. அந்த அத்தாட்சியுமே இல்லல்ல. அது கரெக்ட்டா அவரு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் இப்ப என்ன வந்து புகார் அளிச்சிருக்காங்க வைஷு அவங்க. கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆபீஸ் வேலை இல்லாமயா இருக்கிறாங்க. கண்டிப்பா பொய் புகார் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகார் அடிப்படையில குடுக்குறாங்க. எந்த ஒரு அ ப்ரூஃபும் இல்ல. அதாவது இதுவரைக்குமே நான் அவங்கள்ட்ட பழகியிருக்கேன். பழகுன அடிப்படையில வந்து சரி அவங்க லிவிங் டுகெதரா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. அப்ப நான் கண்டிப்பா தங்கம், லவ் யூ, பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பேன். அந்த சாட் லிஸ்ட் கூட அவங்க வந்து ப்ரூஃபா எடுக்காமயா இருந்திருப்பாங்க. அதுவுமே இல்லன்னு தானே சொல்றாங்க. சரி இப்ப டிலீட் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஓகே. இனி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. இனி அவங்க என்ன கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நான் டைரக்ட்டா போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்னுடைய செல்ல அவங்கள்ட்ட குடுக்குறேன். அவங்க வந்து இந்த டிலீட் ஆன மெசேஜ் வந்து அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மொபைலும் அவங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல குடுக்கணும். அப்ப அவங்களுக்கு செல் கான்டாக்ட்லலாம் பார்த்து அவங்க வந்து விசாரணை பண்ணும்போது, யார் மேல தப்பு இருக்கு? யார் உண்மை சொல்றா? யார் பொய் சொல்றா? அப்படின்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து இந்த பதிவுல அடிச்சு பேசுறாங்க. அடுத்ததாட்டு இந்த பதிவுல நாஞ்சில் விஜயன் வந்து அவங்க திருநங்கையர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
அதாவது நெறைய பேர் வந்து அவங்கள டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. "திருநங்கை சாபம் உங்கள சும்மா விடாது, சும்மா விடாது" அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. சரியா? அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நாங்க வந்து உங்கள்ட்ட பழகுனது, ஒரு ஃப்ரெண்டா பழகுனது, ஒரு சகோதரியா பழகுனது வந்து உங்களுக்கு தப்பா தெரிஞ்சு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி தான் அவங்க மென்ஷன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ அவங்க வந்து விளக்கம் குடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமா அதில குறிப்பிட்டு சொல்றாங்க, என்ட்ட எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க மாமனார், மாமியார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததாட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில்ல இருந்துமே அவங்க பக்கத்துல இருக்க ஃபேமிலி எல்லாருமே எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, நாஞ்சில் விஜயன் இதா? நாஞ்சில் விஜயன் பேரு இப்படி வந்திருக்கு. உண்மையா? உண்மை அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கை வைஷு அவங்க வந்து டீட்டெயிலா அ வந்து தைரியமா என்ன பண்ணியிருக்காங்க, புகார் குடுத்துருக்காங்க. யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் மீது. சரியா? சரி இதெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்து, இப்போ ஒரு வழியாட்டு நாஞ்சில் விஜயன் தெளிவா எல்லாத்துக்குமே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ 2 சைட்லயும் பார்க்கும்போது, மோஸ்ட்லி நாஞ்சில் விஜயன் சைட்ல வந்து அ ஓரளவுக்கு வந்து உண்மை சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகும். ஏன்னா, வைஷு அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. இல்லாத பட்சத்துல நாஞ்சில் விஜயன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரூஃப் வந்து இல்லாட்டாலும் பிரச்சனை இல்ல. கமிஷனர் ஆபீஸ் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர வச்சு நான் அவங்கள்ட்ட பேசினேனா, இல்லையா, ஃபோன்ஸ், சேட்ஸ் எல்லாமே அவங்க பாக்கட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தைரியமா சொல்றாங்க. இதன் அடிப்படையிலன்னு பார்க்கும்போது, யார் பக்கம் உண்மை, யார் பக்கம் பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கண்டிப்பா கணிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. இனி சீக்கிரத்துக்குள்ள தெரிய வரும். யார் மேல தப்பு, யார் மேல போய் உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். சரியா? அதனால நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க, திருநங்கை வைஷு புகார் குடுத்தாங்கல்ல, அது பொய் புகாரா? உண்மை புகாரா? அது மட்டும் இல்லாம, நாஞ்சில் விஜயன் ஒரு பதிவு போட்டிருக்காங்களா, அது பொய் பதிவா? இல்லன்னா உண்மை பதிவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.